கனிவான வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்தது. என்னோட ஒய்ஃப்கிட்ட இருந்து என்ன மெசேஜ், ஏற்கனவே நிறைய சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மெசேஜ் ஒரே ஒன்லைன் மெசேஜ். மாஸ்க் போட்டுக்கொண்டு பேசுங்கள். ஸ்பீக் வித் மாஸ்க் ஆன். யூ செட் அ ட்ரெண்ட். நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா வயிற்றான கொடுக்க முடியும். எங்க வீட்டுக்கு ஒரு சீனியர் டாக்டர் கொரோனாவுக்கு முன்னாடி வந்தார். கொரோனா ஆரம்பிச்ச புதுசுல வந்தார். ரொம்ப சீனியர் டாக்டர் அவரு. நீங்க நிறைய மைக்கு நிறைய இடங்களுக்கு போவீங்க, பேசுவீங்க. அதனால இந்த மைக்கு மூலமாவது பரவும். எத்தனை காரணமாக பரவும், யாரில் பரவுதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க வருது. மைக் மூலம் பரவ நீங்க ஜாகிரதையா இருக்கிற வீட்டில் வாய்ப்பு இருக்குமா சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ்பிபியும் கரெக்டா ஒரு ரெக்கார்டிங் முடிச்ச பிறகு பாருங்க, எஸ்பிபி அந்த மைக் மூலம் வந்துச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லம்மா மைக்ல பேச சரியா கேட்காத மாட்டேன். இல்ல உங்க குரல் எல்லாரும் எங்க பேசாலும் கேட்கும். இல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு சில இதுல இந்த மைக் மாஸ்க காத்திட்டு பேசுறேன். நம்ம நண்பர்கள் தான் ஆடியன்ஸ்ல இருப்பாங்க. யாராவது போட்டோ எடுத்து ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க, இப்படி எடுத்துக்கீங்க, நீங்க எடுத்து அனுப்பிச்சு விடுங்க போட்டிருக்க மாதிரி. நானும் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஒரு 25 நிமிஷம் முடிச்சோன்னா எனக்கு ஒரு யாரையும் தெரியாம கேட்க. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பயிற்சி முகாமில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மேல்கியம் அவர்களே, இந்த டிடிடிஎஸ்ஐ நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலியின் சங்க தலைவர் ஆண்டனி பாபு அவர்களே, ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லா கவர்னர் வந்துருக்கேன். தேசிய சொல்லும்போது அந்த ஆண்டு ஃபவுண்டேஷன் அரசு எல்லா கவர்னர் போது வந்திருக்கிறார். நம்முடைய வந்திருக்கார். நிறைய பேர். இவர் விஜயகுமார் அந்த ஆண்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கிறார். அவரோட கோல்டன் உண்மையில் சென்ற சந்தோஷமாக ஒரு பெருமையாக இருக்கு. நீங்க தலைவர்கள் தொடர்ந்து இந்த பிடிபி நீ காலையில் 7 மணி நேரம் யாரோ காபி குடிக்கிறதுக்கு வெள்ளை கேட்டு காபி குடிக்கணும். இதை அவர் பார்த்துட்டு அவன் கூப்பிட்டு காபி விட அதிகமாக அங்கே எனக்கு பெருமையாக யாராவது கேட்டு கொடுங்க. வேற விஷயம் கேட்காம ஒரு காலையில் விஷயம். இப்படி பல்வேறு உங்க மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்றேன். ஜசிதா தானே பண்றாங்க டிடிஎஸ், நம்ம போறோம் அப்படின்னு நினைக்காம இங்கே நீங்க இந்த மாவட்டத்தை தொடர்ந்து உங்கள் அக்கறை காட்டுகிறது. மாவட்ட ஆளுநர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். நமது பலத்த கரவொலி மூலம் அனைத்து முன்னாள் மாவட்ட ஆளுநர்களுக்கும் வருங்கால மகிழ்ச்சி தெரிவித்தேன். இந்த ஆண்டின் டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் இங்கே ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்ணி சொல்ல என்ன ஆசைப்படுறேன்னா, சேகர் மேத்தா கூட நிறைய நான் ஒர்க் பண்ணேன். அவர் நான் கவர்னர் இருக்கும்போது அவர் டைரக்டர் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் சர்வதேச தலைவராக இருக்கும்போது நீங்க மாவட்டத்தில் பொறுப்பிருக்கு. இது மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் தயவுசெய்து அதை நல்லா பயன்படுத்திக்கணும். நீங்க எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த மாவட்டம் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு செல்லணும். பெருமையா சொல்றோம், லேடி கவர்னர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு. நிறைய அனுபவம், இன்ட்ராக்டர், ரோட்ராக்டர், எனவே பல்வேறு வகையில் அனுபவம். அவங்க ரத்தத்திலையும் ரோட்டரி கண்டிப்பா இருக்கு. நீங்கள் உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதை பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறாங்க. ஒரு பிரீஸ்ட், ஒரு பாதிரியார் இறந்து போய் மேல போறாரு. மேல போகும்போது அங்க கடவுள் அவருக்கு அவரை வெல்கம் பண்றது ஒரு சில்வர் ஸ்கார்ஃப் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் கொடுத்து அவர் உள்ள அனுப்புறாரு. அதுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு கேரளா பஸ் டிரைவர்
கேரளாவை சேர்ந்த பஸ் டிரைவர் ஒருத்தர் வரார், இறந்து போய். அவருக்கு கோல்டு ஸ்டார்ஸ் போட்டு அந்த பிரீஸ்டோட இன்னும் நல்ல வரவேற்பு பண்ணி உள்ள அனுப்புறாரு. இந்த பிரீஸ்டுக்கு இந்த பாதையிலிருந்து கோவம் வருது. கோவம்னா அவர் புரியல, ஏன் நம்மளுக்கு இப்படி நம்மளை விட அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, என்ன காரணம்? கடவுள்கிட்ட கேட்கிறாரு. கடவுள்கிட்ட கேட்கிறாரு, நான் உங்க பேரையே சொல்லிட்டு இருந்தேன், நான் பிரேயர் தான் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி சொல்ல அவருக்கு கோல்டன் வெல்கம் கொடுக்குறீங்க. அந்த டிரைவருக்கு, அந்த டிரைவர் பேசுற மொழியும் அந்த பேசுற பேச்சும் வாயிலிருந்து வந்தாலும் நல்ல வார்த்தைகள் வந்தா ட்ரைனிங்கும் அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, கடவுள் சொன்ன பதில் சொல்றாரு, நீங்க ப்ரே பண்ணீங்க, அவர் டிரைவ் பண்ணாரு, 2 பேரும் 2 பொசிஷன். நீங்க ப்ரே பண்ணும்போது எல்லாரும் சர்ச்சில் தூங்கிட்டாங்க, அவர் டிரைவ் பண்ணும்போது எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் டிரைவ் பண்ணிட்டு போது ஐயோ பத்திரமா போன எல்லாரும் ப்ரே பண்ணாங்க. லைஃப் லைன்ல ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் நாட் தி பொசிஷன் which by என்ன பொசிஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல, ரிசல்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு கடவுள் சொன்னாங்க. என்ன ரிசல்ட்? உங்களுக்கு நல்ல பொசிஷன்ஸ் இன்னைக்கு எல்லாம் இருக்கு, பொசிஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல, டைரக்ட் வேல போட்டுருவாங்க ரிசல்ட் தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தி இந்த ஆண்டு முடியும் பொழுது கவர்னர் முருகதாஸ் சொல்லும்போது சொல்றாரு, நாடு ரொம்ப அருமையா அமையணும் அப்படின்னு. கண்டிப்பா அமையறது உங்க கையில தான் இருக்கு. கரோனா ஆண்டு ஒரு ஆண்டு முடிச்சிருக்கோம், இன்னொரு ஆண்டு நிறைய கேஸ் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு போராட்டங்கள்ல. அதே சமயத்துல இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கீங்க. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் விவேக் நேற்று காலமானார். அவரை பத்தி நிறைய பேர் ஒரு விஷயம் சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னு, நடிகர் ஆனாலும் சமூக சிந்தனை உள்ளவர். மரம் நட்டதை பத்தி நிறைய பேசுறாங்க, ஆமாவா இல்லையா? மரம் நட்டதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய அவர் சமூக சிந்தனை. நமக்கு பிறகு என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். நம்மளுக்கு பிறகு நம்ம என்ன லெகசி விட்டுட்டு போறோம். மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்காங்க முருகதாஸ் கவர்னரோ முத்துவண்ணாச்சியோ. எதுக்காக கொடுத்திருக்காங்க? நம்மளோட கீழே இருக்கிறவங்க மேல கொண்டு வரணும். கஷ்டப்படுறவங்க, இறந்து கொண்டு இருக்கும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். குடிநீர் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி உலகெங்கும் கஷ்டப்படுற வறுமை கோட்டு கீழே வெறும் 100 ரூபாய் கீழே 140 கோடி பேர் இருக்காங்க, அவங்கள மேல கொண்டு வரணும். இப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல ஒரு உன்னத இதுல நம்ம இருக்கிறோம். வாட் கைண்ட் ஆஃப் லெகசி, என்ன மாதிரி விட்டுட்டு போறோம்? நீங்க எல்லாரும் வந்து நமக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு இதை விட்டுட்டு போறவங்க இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கீங்க. ரஜினிகாந்த், நம்ம விவேக் மாதிரி இன்னும் ரொம்ப பாப்புலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தடவை ஒரு ரோட்டரி கான்பரன்ஸ்க்கு வந்தார், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் எங்கேயும் வரதில்லை, உங்களுக்கு தெரிய எதுக்குமே போறது கிடையாது. அவர்கிட்ட கேட்டாங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிச்சப்ப கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் வந்தது. ஏன்னா அவர் ஒரு அலோவ் பர்சன், ரொம்ப பப்ளிக் இதுக்கெல்லாம் வரமாட்டார், ரோட்டரிக்கெல்லாம் வந்ததாவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கான்பரன்ஸ் அவர் கேட்டார், நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன்னு கேட்கிறாங்க, கவர்னர்னாலயா இல்லை என்னை கூப்பிட்டு வந்தார், ஒரு கவர்னால வந்தாரான்னு. அந்த விடையை அவங்களெல்லாம் சொல்ல நான் உங்க முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மைக்ல ஷேர் பண்ணது என்ன ஷேர் பண்ணார்னா, நம்ம இப்ப வெளிநாட்டுக்கு போனோம்னா நம்ம இந்தியன் கரன்சி செல்லுபடியாது, நம்ம ரூபாய் இந்தியன் வேலை செய்ய முடியாது. ஹாங்காங்ல போனீங்கன்னா ஹாங்காங் டாலர், துபாயில போனீங்கன்னா திராம், அமெரிக்கால கூட அமெரிக்க டாலர், யூகேல போனா பவுண்ட். ஒரு நாட்டு கரன்சி இன்னொரு இடத்துல செல்லுபடியாது. கரெக்டா? அது மாதிரி இந்த நம்ம இந்த உலகத்தை விட்டு மேல போகும்போது, நான் நடிகராக நான் சம்பாதிச்சிருக்க பணத்துக்கு எந்த வேல்யூ இல்லை, நான் வச்சிருக்க சொத்துக்கெல்லாம் அதை நான் எடுத்து போக முடியாது. ஏதோ உங்களையும் சேர்த்து சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் நம் வாழ்விற்கு பிறகு நம்ம மேல போகும்போது ஒரே ஒரு கரன்சி மேல போகும்போது வேலிட். எந்த கரன்சி தான்? நாம் செய்திருக்கும் நல்ல செயல்களால் நமக்கு கிடைக்கும் அந்த புண்ணியங்கிற கரன்சி தான் நம்மளுக்கு மேல போகும்போது வேலிட். அந்த புண்ணியத்தை நீங்கள் எல்லாம் நல்ல செயல்கள் செய்து ரொட்டேரியர்கள் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க மீட்டிங்கு வர கூட எனக்கும் அந்த புண்ணியம் கொஞ்சம் கிடைக்கும் தான் அந்த மீட்டிங்கு வந்தேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார். ரோட்டரியை பற்றி எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம். பெருமைப்பட வேண்டும் நண்பர்களே, நம்ம ரொட்டேரியன் என்பதில் பெருமைப்பட வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கீங்க, கொரோனா ஜெசிந்தா பேசும்போது சொன்னாங்க, கொரோனா பயத்தை மீறி என் நண்பர் ஒருத்தர் சென்னையில பேசும்போது எப்படி சார் போய் டிராவல் பண்றீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க,
எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க ஃபேமிலிக்காக தான் வந்துருக்கோம், நல்லது செய்யணும். அதனால தான் அவர் எதிர்க்காக சொல்றாரு, நீங்களாம் புண்ணியம் சேர்க்கிறீங்க. இந்த வாய்ப்பு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் போது நான் என்ன பெஸ்டா பண்ண முடியும்? கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் வந்து டிஜி ஜெசிந்தா கூட உங்களுக்கு நேரடியாக கடவுள் வர முடியாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். தனிப்பட்ட முறையில் நம்மளால சாதிக்க முடியுமா சொல்லுங்க? என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்க? போலியோ ஒழிச்சிருக்க முடியுமா? தனிப்பட்ட பில் கேட்ஸே வந்து ரோட்டரியுடன் இணைந்திருக்கிறார். ராஜேஸ்வரி பிர்லா பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பெனி ரோட்டரியுடன் இணைந்து பணிபுரிகிறார்கள். நாம் தனிப்பட்ட முறையில் நம்மால் சாதிக்க முடியாது என்பதால் நம்ம ரோட்டரியில் இணைந்திருக்கிறோம். எவ்வளவு சாதிச்சிருக்கோம்? உங்க குளோபல் பிராண்டை பற்றி சொன்னாங்க. எவ்வளவு உலகெங்கும் எவ்வளவு பணிகள் புரிந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. எனவே தயவு செய்து இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரஜினிகாந்த் சொல்றது என்ன ஒண்ணு இன்னொரு சொல்ல அடிக்கடி எல்லாரும் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொட்டேரியன் சொல்லி கடவுள் வேலையை கடவுள் செய்கிறோம். ரோட்டரி டஸ் காட்ஸ் ஒர்க் ஆக, கடவுள் செய்யும் வேலையை வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் இப்போது கடவுளின் தூதுவர்கள். கடவுள் செய்கிற கடவுளுக்காக உங்களுடைய கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் கடவுள் காப்பாற்றுவார். எப்போ கடவுளை ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வெள்ளம் வருது, வெள்ளம் வந்து கடவுள் காப்பாற்றுவாரு. ஒரு வீட்டை விட்டு எங்கேயும் போகல, வெள்ளம் வந்து முழங்கால் வருது. அப்போ ஊர்ல இருந்து எல்லாரும் வெளியில போறாங்க, கூப்பிடுறாங்க, யாரும் வரல, ஊரே காலி பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஹைட் அப்படியே மேல போகுது. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன போட்ல ஒருத்தர் வந்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. இல்ல இல்ல கடவுள் வருவார் அப்படின்னு. அதுக்கு பிறகு மேல வருது, தண்ணி வருது, செத்து போயிடுறாரு. மூழ்கி தண்ணியில மூழ்கி செத்து போயிடுறாரு. மேல கடவுள்கிட்ட போய் கேட்கிறாங்க, எவ்வளவு நம்பின கடவுளை, ஏன் நீங்க வரல, நான் செத்து போயிட்டேன். கடவுள் சொன்ன பதில், பாவி, நான் எப்படி நேரம் வர முடியும்? அந்த முதல்ல வந்து அந்த போட்ல வந்தது நான் தான், அதுக்கு பிறகு வந்து கூப்பிட்டது நான் தான். நீ வந்து உனக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீ பயன்படுத்திக்கல. நம் மூலம் கடவுள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறார் நினைத்துக் கொள்கிறேன். இப்ப இந்த 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன், நான் கொடுக்கல, கடவுள் வந்து எனக்கு கொடுக்க வச்சிருக்கேன். முத்தராஜ் அடிக்கடி சொல்லுவாங்க, கொடுக்கணும் நினைச்சோடனே எனக்கு பணம் வந்துருச்சுமா. கொடுக்கணும் நினைச்சோடனே பணம் இருக்கு வந்தது. நல்லது யாரும் எங்கிருந்து வராது, மேலே ஒருவர். நம் அனைவருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுள் மூலம், கடவுள் நம் மூலம் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். சரி சார், என்ன செய்யணும்? டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் என்ன சார் பண்ண? ஒரு 2-3 என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல செய்ய வேண்டியது கோல், இலக்கு வச்சுக்கணும். இலக்கு இல்லாமல் இருக்காங்க. என்ன சார் பண்ணணும்? உங்க கவர்னர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய டிரைவர்கிட்ட கேளுங்க, சார் இந்த வண்டோட முக்கியமான கோல்ஸ் என்ன வருஷம் பண்ண போறோம்? நீங்க கோல் செட் பண்ணிக்கங்க, நல்ல ஹை கோல் செட் பண்ணிக்கணும் சார், உயர கோல் செட் பண்ணுங்க. ஆஷிப் பிரேண்டி விப்ரோ சக்சஸ் சொல்லுவார், நீங்க வச்சிருக்க கோலை வந்து யாரும் பார்த்து சிரிக்கலன்னா அது உயர்ந்த கோல் இல்லை. இப்ப பாருங்க என்ன கோல் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 மில்லியன், 1000 பேர். 1000 பேர் உள்ள கோல் இல்லைன்னா இப்ப 75 பண்ணிருக்க மாட்டார். 75 பண்ணி கவர்னர் 75 பண்ணிருக்க மாட்டார். 1 மில்லியன் வச்சதுனால வந்தது. இன்னொரு அனுபவத்தை உள்ள ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஆராய்ச்சியா இருக்கும் போது எல்லா கவர்னர்ஸையும் கூப்பிட்டு கோல் கேட்போம், எவ்வளவு நீங்க அடுத்த வருஷம் கொடுக்க போறீங்க. அப்போ ஒரு கவர்னர் வந்து எல்லாரும் 2 லட்சம் 3 லட்சம் எல்லாரும் சொல்றாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஜேசியாவது மீட்டிங்ல உட்காந்துருக்காங்க. இப்படி நிறைய பேர் அந்த 16 டிஸ்ட்ரிக்ட் அன்டிவைடட் ஜோன் 16 டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க. ஒரு கவர்னர் வந்து கோல் எவ்வளவு சொல்லாம ஐ வாண்ட் டு பி நம்பர் 1 அப்படிங்கிறார். நான் முதல் ஆளா இருக்கணும். சரிங்க, ஏதாவது பிகர் சொல்லுங்க. இல்ல சார், ஐ வாண்ட் டு பி நம்பர் 1. நம்பர் 1 இந்த ஜோன் அப்படின்னு கேட்கறது. ஜோன்ல சொன்ன இந்த 16 மாவட்டம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இல்ல சார், சரி இந்தியாவிலே முதலாளர் வரணும்னு சொல்றீங்களா? இல்ல சார். என்னங்க சொல்றீங்க? உலகத்தில் நான் முதலாளர் வரணும் சார் நம்ம மாவட்டம். சொன்னவர் வந்து நாகேஷ் 3190. நண்பர்களே, அவர் சொன்ன மாதிரியே வந்து உலக அளவில் முதலிடத்தை அந்த மாவட்டம் $2.2 பில்லியன் முதலிடம். எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சிரிச்சோம். அவர் உலகத்தில் முதலிடம் சொன்ன எல்லாரும் சிரிச்சோம். அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஏதோ ஒரு பேர் சொல்ல எழுதிக்கிறாங்க. 2 மில்லியன் 3000 வீரச்சந்திரன். நான் ஆராய்ச்சியா இருக்கும்போது அதுக்கு முந்தி வந்து $1 லட்சம் தான் வச்சிருந்தாங்க. அவர் $5 லட்சம், $1 லட்சம் நீங்க $5 லட்சம் யாராவது கோல் செட் பண்ணாங்களா? $5 லட்சம் செட் பண்ணாரு, $5 லட்சம் அச்சீவ் பண்ணாரு.
தயவு செய்து உயர்ந்த அளவு கோல் செட் பண்ணுங்க. இந்தியா வந்து நம்பர் 2 இருக்கு உலக அளவில் கொடுக்கறதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம். அமெரிக்காவுக்கு மட்டும் எவ்வளவோ பணக்கார நாடுகள் இருக்கும் போது இந்தியா பணம் பெறுவதில் அல்ல நண்பர்களே, பணம் கொடுப்பதில் 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்திற்கு செல்லலாம். என்ன சார், அமெரிக்காவை ரீச் பண்ண முடியும், நாம் நினைத்தால் அது முடியும். பண்ணுங்க, அந்த மாதிரி கோல்ஸ், ஹை கோல் செட் பண்ணுங்க. எதுவுமே பெருசா ட்ரீம் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும் சார். என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஹை கோல், செட் கோல்ஸ், ஹை கோல். அடுத்தது வந்து முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் முடியும் நினைச்சு சார், ஏதோ ஜெசிகா மேடம் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆதரவு சார் அப்படி ஏதோ டைரக்டர்ல வந்துடும். அதற்கு அல்ல நாம் ரோட்டில் இருப்பது நண்பர்களே, அதற்கு அல்ல இன்று ஒரு இவ்வளவு பேர் கூடி இவ்வளவு பேர் சேர்ந்து உங்களை இங்கு அழைத்திருப்பது. இதுவரை செய்ததை விட இன்னும் அதிகமாக என்னால் செய்ய முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, 6 நாள் எப்போ பேச எப்போ ஆயிட்டேன் சார். இல்ல, காலையில ஏர்போர்ட்ல சென்னையில் ஒரு சாப்பிட்டு தான் திரும்பி இங்க ஒரு சாப்பிட்டே பசிக்குது. தொடர்ந்து தேவைகள் இருக்கிறது. பலசெல்லாம் மறந்துட்டு போன வருஷம் 1920 என்ன பண்ண மறந்துட்டு இப்ப 2021-22 நியூ இயர், நியூ லீடர். தயவு செய்து உங்களால் முடிந்த பெஸ்ட் கொடுங்க. பெஸ்ட் கோல்ஸ் எதுவும் முடியாது கிடைக்காது. இந்த இடத்துல முடியாத உங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள் ஷேர் பண்றேன்னு சொன்னேன். சென்னையில ஒரு ரோட்டரி பத்தி மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைச்சோம். நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைச்சு பீச்ல, பெசன்ட் நகர் பீச்ல ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கவர்மெண்ட் கேட்டு ஃப்ரீயா வாங்கணும். கவர்மெண்ட் கொடுத்தாங்க 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். நான் கவர்னர் இருக்கும்போது என்ன பண்ணலாம், மக்கள் எது வச்சா மக்களை கூப்பிடுவாங்க, இடத்துக்கு கூப்பிடுறதுக்கு எப்படி வருவாங்க நிறைய பேர். மக்களுக்கு சாப்பிடுறது பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அரசியல் பிடிக்கும், சினிமா பிடிக்கும். சாப்பிடுறது பிடிக்கிறதுனால ஒரு உணவு திருவிழா நம்ம நடத்துறோம். என்ஜாய் அறுசுவை திருவிழா ஈட்டுன்னு பர்மிஷன் வாங்கிட்டோம். இந்தியா அப்புறம் பெஸ்ட் ஃபுட்டு, பாம்பேல வடப்பாவு, பெங்கால சண்டை, பண்ற எல்லா எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிட்டு வந்து தங்க வச்சு எல்லா ஒரு 30-40 லட்சம் ரூபாய் ரேடியோ, டிவி எல்லாத்துலயும் ஆட் கொடுத்து சென்னை ஒரு விழுக்கு கொடுக்கணும். நிகழ்ச்சிக்கு 2 நாள் முன்னாடி இருக்கும்போது 2 நாள் வெள்ளிக்கிழமை நடக்குது. புதன்கிழமை கவர்மெண்ட் அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணி செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு எது இதுக்கு உங்களுக்கு சொல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஹையா கோல் செட் பண்ணி நிறைய இது பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை நைட் வந்து போய் மேயரை பார்க்கிறோம். மேயர் எங்களை பார்க்கவே இல்லை. மேயர் பார்க்க மாட்டேங்கிறார், வீட்டில் தான் இருக்காரு, கார் வைக்கிறது. அவங்க காலையில் பார்க்கறாங்க போன்ல. காலையில் போற புதன்கிழமை காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய கவரேஜ். அந்த பெசன்ட் நகர் பீச்ல பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் அதை விரும்பவில்லை அப்படின்னு. பாத்தீங்களா சார் அப்படின்னு அந்த ஏரியாவில் காமாட்சி பார்ட்டின்னு ஒரு 85 பார்ட்டி இருக்கு. அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுங்க சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றோம், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா என்ன பண்ணலாம், சிஎம் பார்க்கலாமா, கோர்ட்டுக்கு போகலாமா, என்ன பண்ணலாம், ஒன்னும் கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ண என்ன பண்றதுன்னு பயம். கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணா அந்த சிஎம் நினைச்சாலும் முடியாது. 40-50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். இன்னும் 1.5 நாள் தான் இருக்கு நிகழ்ச்சிக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா தைரியமா ஒரு என்னோட டீம் 30 பேர், 2 பேர் தான் கோர்ட்டுக்கு போலாம். நாங்க தைரியமா கோர்ட்டுக்கு போனோம். அங்கே எதுக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயத்துல, கோர்ட்ல அந்த நீதிபதி வழக்கை கேட்ட உடனடியாக ரோட்டரிக்கு சாதகமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துங்க அப்படின்னு உடனடியாக பெர்மிஷன் கொடுத்தார். எனக்கு இமீடியட்டா அதை நடத்துங்க. அப்ப அதுக்கு அடுத்து அதை திருப்பி அவங்க அதை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவன் சாயங்காலம் நடக்குது. பெஞ்சுக்கு போக ட்ரை பண்ணாங்க. பெஞ்ச்லையும் அதை இது பண்ணல. 4 மணிக்கு வந்து இதே ஜட்ஜி வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான், ரோட்டரி இஸ் a very responsible organization. ரோட்டரி ஒரு பொறுப்புள்ள ஆர்கனைசேஷன். அவர்கள் சொல்லபடி அவங்களோட வயதான கிளீனா அவங்களுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்திட்டு குப்பையாக்கிட்டு விட்டு போயிடுவாங்க. அந்த இதை திரும்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு ரோட்டரிக்கு சாதகமாக திரும்பி கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய வரவேற்பு, ஒரு 65,000 பேர் வந்தாங்க. இது எல்லாத்துலயும் பெரிய கவரேஜ். அதுக்கு பிறகு நல்ல முறையில் அதை கிளீன் பண்ணோம். கிளீன் பண்ண பிறகு நியூஸ் பேப்பர்ல ரிமெம்பரிங் டு கிளீன் அப் அந்த பீச் அந்த போட்டோலாம் எடுத்து போட்டாங்க. இதை உங்களுடன் சொல்லும் இந்த மாதிரி ரோட்டரிக்கு மக்கள் மத்தியில் நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நீதிபதி அது மாதிரி சொல்லியிருக்கிறது. நாம் பெரிய காரியங்களை எடுத்துக் கொள்ளும் போது எந்த தடைகள் வந்தாலும் அதை முடிக்க முடியும்னா நம்ம நல்லது இன்டென்ஷனோட பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த ஹாப்பி வில்லேஜ் லான்ச் பண்ணும்போது எப்படி லான்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். எப்படி லான்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா,
5 நிமிஷம். இதை வந்து நம்ம யாரு கூப்பிடுவோம்? நம்ம ரொம்ப டாப் நம்பர் போது யாரு கூப்பிடுவோம்? நம்ம கூப்பிட்டா நம்ம ரோட்டரி லெவலில் 6% லெவலில் நம்ம கூப்பிடலாம். வெளியில் யாரு கூப்பிடலாம்? சிஎம் கூப்பிடலாம், இருக்கும் எவரை கூப்பிடலாம். எனக்கு ஆசை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்பர் 1 அவரை கூப்பிடணும். ட்ரீம் பண்ணோம், நடந்தது. அதே மாதிரி ராஷ்டிரபதி பவன்ல அந்த ஹாப்பி வில்லேஜ் லான்ச் பண்ணோம். ஒரு வில்லேஜ் பண்ணலாமா, 115 வில்லேஜ் பண்ணலாமா? எனக்கு ஒரே ஆசை, ஒரு வில்லேஜ் மாற்றணும். ஹாப்பி வில்லேஜ் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நாங்கள் அந்த வருஷம் பண்ணதில்லை. சேகர் மேத்தா அந்த அவர் வந்து எனக்கு கவர்னர் ட்ரைனிங் செமினாருக்கு வந்திருந்தார். அவர் பேசுற தலைப்பு வந்து வேர் ஈகிள்ஸ் தேர். மழைகள் இதெல்லாம் பெய்யும் போது அந்த ஈகிள் வந்து மற்ற பறவைகள்லாம் வந்து மழைலாம் ஓடி வருது, ஈகிள் வந்து அந்த மேகத்துக்கு மேல பறக்கும். இந்த மழைக்கெல்லாம் அஞ்சாது, எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. நீங்க கவர்னர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மேல இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது. எதுக்கும் நீங்க வந்து எல்லாத்துக்கும் உயரத்தில் இருக்கணும். அப்ப கேட்டு முடிவு பண்ண 115 வில்லேஜ் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க பெரிய அளவில் நினைக்கணும். ஜெசிந்தா இயர் இந்த ஆண்டு வந்து இந்த ஜோன் மட்டும் இல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கணும். அது உங்க கையில இருக்கு, திரும்பி பார்க்கணும். இருக்கு விடாமுயற்சி, தொடர்ந்து தெய்வத்தால் ஆகாத முயற்சி மெய் வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணுங்க, நல்ல வாய்ப்பா எடுத்துக்கங்க. இன்னொன்னு, தயவு செய்து என்னோட சின்சியர் ரெக்வஸ்ட், ஏதாவது பண்றதுன்னா பிடிச்சு பண்ணுங்க, வேறு பண்ணாதீங்க. டூ வித் லவ் அண்ட் பேஷன். அன்போட பண்ற எந்த செயல்களும் நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. இதை வந்து ஒரு இந்த காரியம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு இல்லை. ஒரு பேஷனோட லவ்வோட பண்ணீங்கன்னா யூ வில் நாட் ஃபெயில். மேக் ரோட்டரி அப்பீலிங் டு யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ் கிரவுட். எனக்கு ரோட்டரியோட விஷன் ட்ரீம் எப்போ ஒன்று சொல்லுவேன். இந்த மீட்டிங் முடியும் போது வெளியில ஒரு பெரிய கியூ நிற்கணும். சார் நான் எப்ப ரோட்டரியில சேர்றேன். நேற்று கார்ல நான் டிராவல் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார், சார் ரோட்டரியில எப்படி சார் சேர்றேன். சந்தோஷமா இருந்தா அப்படி ஒருத்தர் கேட்கும் போது, நம்ம போய் ரோட்டரி நண்பர்களை சேர்க்கறதுக்கு அலையிறத விட ரோட்டரியில் எப்படி சேர்றதுன்னு கேட்கணும். அப்படி எல்லாரும் கியூல நிக்கணும்னு சொல்றாரு. அது வந்து உங்க கையில இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் டீம் உங்களுக்கு சின்ன சின்ன க்ளூ சொல்லலாம். எவ்ரி டே பி இன் டச் வித் கிளப் பிரசிடென்ட். 5 பேர் பேசுங்க, டெய்லி 5 பிரசிடென்ட் கூட பேசுங்க. நல்ல ரேப்போ பில் பண்ணுங்க, நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு போன் பண்ணி, சார் இந்த மாசம் என்ன ரேட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனா பொறுப்பா கேட்டு சொல்றேன்னா ஒரு தடவை உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன். சரி பேர் தெரியாது பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கங்க, நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. டீம் அப்ரிஷியேட் பண்ணுங்க, உங்க கிளப்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அந்த பிரசிடென்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்க. சின்ன விஷயங்களுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ண அந்த கிளப்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்ப்பீங்க. அடிக்கடி உங்களை கேட்டுக்கங்க, am I doing enough, can I do more அப்படின்னு. இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்னால வந்து ஐயோ நல்லா பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு இயர் முடியும் போது, நமது கவர்னர் பேசும்போது சொன்னாங்க முருகதாஸ் அவர்கள், ஒரு வருஷம் ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு. கண்டிப்பா போயிடும். எனக்கே முருகதாஸ் வந்து ஆளுநர் பதவியேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவர் ஏன் சீக்கிரம் முடிஞ்சிடும், முத்தராஜி முடிஞ்சிடும், அவர் ரெடி, அடுத்த புத்தகம் ரெடியா இருக்காரு. ஆண்டு யாருக்காகவும் நாட்கள் நிற்காது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம தேசிய அளவோட எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குன்னு தெரிய வச்சது யாரு? அத்தனை பேர் சேர்ந்து ஒரு பேர் சொல்றீங்க ஸ்டேஷன். அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்க பொசிஷனை எல்லாரும் அடுத்த வருஷம் என்ன கொடுன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், லீடர்ஸ் ஆர் மேட். நீங்கள் உங்களை எப்படி உங்க ஸ்கில் செக்மெண்ட் உங்களை வளர்ந்துக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இறுதியா உங்க எல்லாருக்கையும் நான் பில் கேட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேர்ல்ட் would not be where it is without Rotary. இன்னைக்கு ரோட்டரி இதான் இல்லைன்னா உலகம் எங்க இருக்கும்? பில் கேட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ரொட்டேரி நம்ம சொல்லல. உலகம் இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருக்காங்க. And it won't get where it needs to go without Rotary. எங்க போகணுமோ அங்கேயும் போகாது ரோட்டரி இல்லாம. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ரோட்டரியை பத்தி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பில் கேட்ஸ் சொல்லியிருக்காங்க. அங்க எடுத்துட்டு போக வேண்டியது ரோட்டரிய. நம்முடைய கடமை. இந்த 21-22 அருமையான வாய்ப்பு. டிஜி ஜெசிந்தா ஒரு லீடர், ஒரு லேடி ரோட்டரி கவர்னர்,
நிறைய விஷயங்கள் சந்தோஷமா இருந்தது. சார்ஜர் டாபிக் வரும்போது நல்ல இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கீங்க. நான் நிறைய பேர் இங்க டிஸ்ட்ரிக்ட் அபிஷியலா பார்த்தவங்க பல்வேறு செமினாருக்கு ஃபவுண்டேஷன் செமினார் மற்ற ப்ரோக்ராமுக்கு முத்தநாட்சியிலிருந்து கான்ஃபரன்ஸ் மத்திய இருந்து என்ன பண்றவங்கலாம் கவர்னரா இருக்காங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் ஒவ்வொரு கவர்னரா வரணும்னு என்னுடைய ஆசை. கவர்னரா வர்றதுக்கு எப்போ வர முடியும்? நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அவங்க எல்லாரும் பண்ண மாதிரி இந்த ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் அவங்க கவர்னரா வரும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்கள் அனைவரும் பண்ணி இந்த ஆண்டுல வந்து உங்களுக்கு ஒரு தனி பேர் இருக்கு. ரோட்டரிக்கு நல்ல பெருமை சேர்ந்து இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன் இதை செய்யணும் அப்படின்னா நம்ம விட கீழே இருக்க மேல கொண்டு வரணும். மக்கள் மனசில் அரசு மத்தியில் ரோட்டரிங்கிறது நமக்கு போலியோன்ஸ் ஒழிச்சிட்டோன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ரொட்டேரியன் சொல்றதுல பெருமை சொல்றது நீங்க எல்லாம் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிற அதை பொறுத்தா இருக்கு. இந்த வாய்ப்பை தவறாம நல்லா பயன்படுத்தி இந்த மாவட்டத்தை இந்த மண்டலத்தில் மட்டுமல்ல, தேசிய அளவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் 3212 நீங்க பிரமாதமா பண்ணிட்டு பல்வேறு வகைகளில் நல்ல லீடர்ஸ் வரிசையா இருக்காங்க. பாஸ் கவர்னர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டோடையும் இந்த மாவட்டம் மிகப்பெரிய உயரத்திற்கு ஜெசிந்தா அவர்கள் எடுத்துச் செல்ல நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி. Thank you, Chairman. Thank you, Lucy. So I request all the Rotarians for the refreshment, followed by the conference sessions. So the two halls, community service and club service, are arranged within this hall, and the 4 classrooms we have arranged in the hall itself. So take 10 minutes break, and all of you are requested to activities. கேட்ட சாப்பிட்ட